வணக்கம் தமிழக மக்களே. சீன் வந்து நம்ம கலையரசனும் நானும் சேர்ந்து பண்ண போறோம். நீ தெரியுமா என்ன தெரியுமா பண்ற? ஏய், நான் ரேகிங் பண்ண போறேன். நான் தான் வந்து பாத்தீங்கன்னா எம்பிபிஎஸ் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட் அப்படின்னு நீ சொல்ற. ஆமா, நீ ராக்கிங் பண்ணு அப்படின்னு சொல்ற. உடனே வந்து நான் என்ன பண்றேன்? ராக்கிங்கா பண்ணு. ஏய் தம்பி வா. எந்த இயர்? ஃபர்ஸ்ட் இயர் எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட் சார். ஃபர்ஸ்ட் இயர் சீனியரை பார்த்தா வணக்கம் வைக்க மாட்டியா நீ? ஓ, ராக்கிங்கா? அது என்ன கலாச்சாரம் ராக்கிங்? என்னைய ராக்கிங் பண்ணுங்க, நானும் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸா. டாக்டர் டாக்டர் சகலகல டாக்டர் டாக்டர் சகலகல டாக்டர் டாக்டர் சகலகல டாக்டர் டாக்டர். ராக்கிங்கா? அது என்ன கலாச்சாரம்? நானும் ஃபர்ஸ்ட் இயர் எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட் தான். கமான் 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 ராக்கிங் சகலகல டாக்டர் டாக்டர். இங்கதான் உட்கார்ந்து இருக்கேன். இல்ல எல்லாரும் நாங்க இங்க இருக்கோம். அத இங்க தானே செக் பண்றீங்க? லிவிங் ஏரியால இந்த ஏரியா. அதுக்கு இப்போ உட்காருங்க நான் சொல்றேன். ஓகே. அமருதீன் குளிச்சிட்டு மைக் மாட்டுங்க. கம் ஆன் கம் ஆன் சார் 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 வாட்டர்மெலன் சார் வாட்டர்மெலன் யூனிஃபார்ம்ல இல்ல. நீங்க எல்லாரும் யூனிஃபார்ம் போடுறாங்க. இது மூணாவது தடவை நீங்க பாஸ் நான் சொல்ல வேண்டிய இடத்துல சொல்றேன். யூனிஃபார்ம் மாட்டீங்க, யூனிஃபார்மா மாட்டீங்கன்னு சொன்னேன். சோ வணக்கம் தமிழக மக்களே. வசூல் ராஜா எம்பிபிஎஸ் நாட் அலோவ் யூ டு டாக் டு தி கேமரா. என்ன எதுக்கு தள்ளி விடுறீங்க? நீங்க கேமரா முன்னாடி நடிச்சிட்டு இருக்கீங்க. புரியுதா? என்ன தள்ளி விடுறதுக்கு நீங்க யாருங்க? என்ன தள்ளி விடுறதுக்கு நீங்க யாருங்க? சொல்லதான் செய்யணும். தள்ளி விடுவீங்களா? எதுக்கு தள்ளி விடுறீங்க? புரியுதா? நீங்க தான் தள்ளி விடுறீங்க. எதுக்கு என்ன தள்ளுறீங்க? புரியுதா? என்ன வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு உரிமையா கிடையாது. கேமரா மறைக்க நீங்க யாரு? கேமரா முன்னாடி நான் ஆக்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன். புரியுதா? கேமரா முன்னாடி ஆக்டிங் பண்ணிட்டு இருக்க என்ன தள்ளி விட நீங்க சொல்லதான் சொல்லணும். இல்ல சொல்லதான் செய்யணும். இல்ல என்ன தள்ளி விட்டது யாரு? இந்த மாதிரி ஆயிடுச்சு பாரு ரம்யா. இங்க பாரு, இவரு தள்ளி போடாம மக்கள் பாக்குறாங்க. நான் ஆக்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன், சொல்லிதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். புரியுதா? ஆக்டிங் ஷர்ட் போடணும். ஆக்டிங் முடிச்சிட்டு நாங்க போடுவோம். ஆக்டிங் முடிச்சிட்டு நாங்க போடுவோம். யூனிஃபார்ம் போடுவோம். ஆக்டிங் முடிச்சிட்டு நாங்க போடுவோம். ஆக்டிங் முடிச்சிட்டு போடுவோம். யூனிஃபார்ம் போடுவோம், நாங்க முடிச்சிட்டு போடுவோம். பாஸ் நான் சொல்லிக்கிறேன். வணக்கம் சார். வெளியே சார். பிக் பாஸ் வணக்கம் பிக் பாஸ். வணக்கம் பிக் பாஸ். பேசிக்கிட்டு இருக்கப்ப என்ன தள்ளி விட்டு அக்கா தள்ளி விட்டது அவரே. என்ன கேளு, யாருப்பா தள்ளி விட்டது? தள்ளி விட்டு கேமரா வச்சது நானும் தள்ளி தாக்கா விட்டேன். கரெக்ட் சார். நான் பண்ணுங்க சார். இது நிறைய பேருக்கு சங்கடம். ஷர்ட் போட்டுட்டு நீங்க என்ன வேணா நடிங்க சார். ஆக்டிங்கா அது உங்களுக்கு சொல்ல ரைட்ஸ் இல்ல. ஏன் ஆக்டிங் சொல்லி பண்றேன். இது உங்களுக்கு ரைட்ஸ் இல்ல. நான் ஆக்டிங் பண்றதுக்கு தான் வந்திருக்கேன். புரியுதா? நான் ஓரமா இங்கதானே பண்றேன். ஓரமா இங்கதான் பண்ண யாரும் இல்ல. ஓரமா நான் பண்ணிட்டு நான் பேசாம போறோம். புரியுதுங்களா? ஆக்டிங் பண்ணக்கூடாதுன்னு எனக்கு தள்ளி விடலாமா? அக்கா ஒன் சைடா பேசாதீங்க. உங்களுக்கு பண்ணா மட்டும் நான் ஏன்னு கேட்காதீங்க. புரியுதுங்களா? வெறும் ஒருத்தர் ஜட்டியோட நின்னு ஆக்டிங் நீங்க அப்படி பண்ணவே இல்லையே. ஜட்டியோட பண்ணனா பண்ணவே இல்ல. நீங்க ஒத்துக்குவீங்களா சார்? அத சொல்லுங்க. உங்களால ஒத்துக்க முடியாது தவறு நீங்க நினைக்கிறீங்களா? அதுக்கு தான் சார் சொல்றேன். அக்கா நான் பண்றது ஓரமா பண்ணிக்கிட்டு இருக்கேன். வந்து தள்ளி அவரே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பர்சனல் வந்துச்சு. புடிச்சு தள்ளி விட கூடாது. தள்ளி பார்க்காம தள்ளி விட்டாரு. ஃபர்ஸ்ட் தள்ளி விட்டாரு. இல்ல கேமரா மூட்டாரு தள்ளி விட்டாருமா. ஃபர்ஸ்ட் அத வந்து கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. நீங்க தள்ளி விட்டாரு. போட மாட்டாங்க. நிறைய பேர் போட மாட்டாங்க. உங்களுக்கு தெரியாது. நீங்க வந்து சோ ப்ரொடியூசர் மேல தான் தப்பு. இத போட மாட்டாங்கன்னு சொல்றது உங்களுக்கு ரைட் இல்ல. யாரு என்னன்னு போடுவாங்க. ஆக்டிங் ஆக்டர்ஸ் வந்து படத்திலே சட்டை இல்லாம நடிக்கிறாங்க. புரியுதாக்கா? இது வந்து ஒரு ஆக்டிங் செஷன். தள்ளி விடாதே. இப்போ அங்க இருக்கும்போது டிவி என் வீட்டுக்குள்ள ஒரு படம் நான் பாக்குறேன்னா இந்த படத்தை நான் பாக்குறேன் பார்க்கல. இல்ல சார் சொல்றேன். உங்க விருப்பம். திரும்பவும் அக்கா ஒன் சைடா பேசாதீங்க. டபுள் கேம் ஆடாதீங்க. நியாயமா பேசுங்க. நியாயமா பேசுங்க. விஷயம் பார்க்காம பேசாதீங்க. நான் உங்களுக்கு எது தப்போ அது சொல்லதான் சார் வேணும். ஒண்ணே ஒண்ணு கேக்குறேன். நான் சொல்றது நீங்க